ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். King of Cups, Ace of Swords, Three of Swords, Five of Cups, Two of Cups, Chariot, High Priestess, Hanged Man, Four of Cups, Star, Ace of Wands, Ace of Pentacles. Okay. So bottom of the deck, Eight of Swords. Politics. Why here is Ace of Swords? Universe. Sharing. Master. Fighting. Thunderbolt. Playfulness. Moment to moment. Compromise. Flowering. Receptivity. Arrow. Outsider. Let go. Okay. Thank you, nurse. ஓகே தென் இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீடியோ போஸ்ட்லெஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க விட்டுடுங்க. ஓகே, எனக்கு கண்டினியூஸாக ஒரு கமெண்ட் எனக்கு வந்துட்டே இருந்துச்சு. என்ன கமெண்ட் அப்படி கேட்டிங்க அப்படின்னா, மேம் எப்போ பார்த்தாலும் ஃபாஸ்ட்டில் உள்ளதை பற்றியே பேசுகிறீங்க, நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி வீடியோ போட மாட்டிங்களா? ஓகே, கொஸ்டின்ஸ் கரெக்ட் தான். பட் ஒரு விஷயம் என்ன அப்படி கேட்டிங்கன்னா, ஸோ நான் எப்போவுமே என் லைஃப்பில் முடிஞ்சு போன விஷயங்களை திங்க் பண்ணுறதே கிடையாது. ஓகே, ஏன் அப்படின்னா அது நம்ம ஃபாஸ்ட்டில் நமக்கு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம நடந்திருக்கும், நிறைய ட்ராமாஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம், என் ஹார்ட்டே நமக்கு உடஞ்சிருக்கலாம். ஸோ ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம். ஸோ ஒரு விஷயம் நமக்கு லைஃப்பில் நடந்து முடிஞ்சு போச்சு. ஓகே, தென் அதை பற்றி பேசுறதுனால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. மேபி நம்ம லைஃப்பில் ஒரு 2 or 3 years நம்ம ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிட்டு ஒரு போஸ்ட் நம்ம ஹார்ட்டை உடைச்சிட்டு வந்து டுடே வந்து சாரின்னு ஒரு வார்த்தை கேட்குறதுனால நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் ஆக போகிறது கிடையாது. உடஞ்சதான், பட்டதான், அனுபவிச்சு தான். புரியுதுல்ல? ஸோ ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு லெசன்ஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நம்ம 2 வாட்டி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் விழுந்துட்டோம் அப்படின்னா அடுத்த வாட்டி நமக்கு ரிலேஷன்ஷிப்பை நினைக்கவே தோணாது. ஓகே, தென் அதே மாதிரி நான் ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ண போகிறது கிடையாது. ஃப்யூச்சர் எப்பவுமே நம்ம கையில் கிடையாது. ஓகே, நம்ம இன்றைக்கி தூங்குகிறோம். ஓகே, நாளைக்கு காலையில் எழும்புறது நமக்கு ஃப்யூச்சர். ஸோ நம்ம லைஃப்பில் எப்போ என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது.
ஸோ ஸோ நான் வந்து எனி டைம் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் நான் வந்து திங்க் பண்ணுவேன் லைஃப்பில். ஓகே, காலையில் எழும்பிட்டோம், ஸோ இன்றைக்கி ஒரு நாள் அடித்து முடிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி இந்த டே எப்படி ஹாப்பியாக கொண்டு போகலாம், ஸோ நமக்கு என்னென்ன ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் தான் என் மைண்டு ஒர்க் அவுட் ஆகும். வேறு இதில் என் மைண்டு டைவெர்ட் ஆகாது. டைவெர்ட் ஆகலாம் மேபி, பட் அது உடனே ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் கொண்டு வர தெரியும். ஓகே, ஸோ அதனால நான் ஃப்யூச்சரை பற்றி நான் அதனால தான் வீடியோ போடாதது. ஏன்னா ஃப்யூச்சர்ஸ் நம்ம கையில் கிடையாது. ஓகே, நம்ம லைஃப்பில் சம் பர்சன்ஸ் கடந்து வர்றாங்க போகிறாங்க, மறுபடியும் வர்றாங்க மறுபடியும் போகிறாங்க. ஸோ நாளைக்கு நம்ம லைஃப்பில் யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகவும் செய்யலாம். நீ இன்றைக்கி பிடிக்கிற ஒரு பர்சன் நாளைக்கு நமக்கு பிடிக்காமலும் இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் ஃப்யூச்சர் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃப்யூச்சர் நம்ம கையில் கிடையவே கிடையாது, அது இறைவன் கையிலாக இருக்குது. ஓகே, பட் நம்ம சொல்கிற விஷயம் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இருங்க. நீங்கள் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருந்தீங்கனாலே உங்களுக்கு லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ எதுவுமே இருக்காது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே திங்க் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஸ்பிரிச்சுவல் ஃபீல் இருக்கிற எல்லாருமே வந்து ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் தான் இருப்பாங்க. ஓகே ஓகே தென் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மேபி உங்களுக்கு ஃப்யூச்சரை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடலாம், நம்ம போட முடியாதுன்னு சொல்ல வரல, போடலாம். பட் அது வந்து நமக்கு ஒரு கைடன்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாமே நீங்கள் தவிர ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அதுதான் என் லைஃப்பை நம்ம ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஜஸ்ட் ஒரு கைடன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மளோட டேரோ கார்ட் வீடியோ அப்படி தான். இதுதான் உங்கள் லைஃப்பை நீங்கள் கிரெடிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ். ஓகே, தென் நம்மளோட வீடியோ உங்களுக்கு கண்ணில் படுது அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இதில் கட்டாயம் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கட்டாயம் நமக்கு இதில் இருக்கும். அதனால இந்த வீடியோஸ் உங்கள் கண்ணில் ரெசனேட் ஆகுது. ஓகே, பட் எப்பவுமே நம்ம சொல்கிற விஷயம் பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. மறுபடியும் நம்ம சொல்கிற விஷயம் அதுதான். ஓகே ஓகே தென் ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு. மேபி இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் கடந்து வந்த பிறகு லா ஆஃப் அட்ராக்ஷனா என்ன, யூனிவர்ஸ்னா என்ன, டேரோட்னா என்ன, ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ்னா என்ன, ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஓகே, இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் கடந்து வந்த பிறகு இந்த இப்படி ஒரு பாத் இதுக்கு நீங்கள் தேட ஆரம்பிச்சிருப்பீங்க. டேரோட்னு ஒரு விஷயம் இருக்குது, யூனிவர்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது, லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு லேர்ன் பண்ண நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகே, நவ் கரண்ட் சுச்சுவேஷனே நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு. நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு. நிறைய விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் லெசன் லேர்ன் பண்ணிட்டு உண்டு நம்ம சொல்லலாம். ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்த பிறகு நீங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டு உண்டு நம்ம சொல்லலாம். நான் உங்களோட எனர்ஜி என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஓகே நீங்கள் என்ன ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் இன்றைக்கி ஒரு நாளில் ஹாப்பினஸ் கண்டுபிடிக்கிறீங்க நம்ம சொல்லலாம். இது எப்படி சொல்லி மனசிலாக்குறது? ஓகே, ஸோ நீங்கள் எப்படின்னா முடிஞ்சு போனதையும் திங்க் பண்ணாமல், ஃப்யூச்சரை பற்றியும் திங்க் பண்ணாமல், இன்றைக்கி ஒரு நாளில் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளை ஹாப்பியாக வச்சுட்டு நம்ம லைஃப்பை சந்தோஷமாக கொண்டு போகலாம். அந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வந்துடுண்டு. அதுக்காக உங்கள் லைஃப்பில் வலி இல்லை வேதனை இல்லை நான் சொல்ல மாட்டேன். வலி இருக்கலாம், வேதனை இருக்கலாம், பட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஹாப்பினஸ் இருக்காதா? ஸோ நம்ம எதாவது ஹாப்பியாக வைக்கிறதுக்கு எதாவது ஐடியாஸ் இருக்காதா? அட்லீஸ்ட் ஒரு 10 minutes நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்காதா? அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம் நமக்கு ஒரு பீஸ் கிடைக்காதா? இல்லைங்க ஒரு நம்ம ஹாப்பியாக வைக்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சுட்டு உண்டு. ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு பெயின் இல்லைன்னு சொல்ல வரல. அப்கோர்ஸ் உங்களுக்கு பெயின் உண்டு. ஏன்னா இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் அஸ்பர்டன்ஸ் மோடுக்கு வந்துட்டு கஷ்டம் நஷ்டம் வலி வேதனை எல்லாத்தையும் அஸ்பர் பண்ணதுக்கு இங்கே ரெடி ஆகிட்டு உண்டு. ஓகே, ஒரு விஷயம் என்னன்னா, ஓகே நீங்கள் அஸ்பர் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி உங்கள் லைஃப்பில் நடந்து தான் ஆகும். ஓகே, இல்லை எனக்கு இந்த ஸ்ட்ரகிள்ஸ் கொடுக்காதுங்க, நான் அஸ்பர் பண்ணவே மாட்டேன்னா நீங்கள் அஸ்பர் பண்ணுறீங்களோ பண்ணலையோ உங்களுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் என்ன சொல்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ரியாலிட்டிக்கு நீங்கள் வந்துட்டு அஸ்பர்டன்ஸ் ஒரு மோடுக்கு நீங்கள் வந்துட்டு எது நடக்குதோ நடக்கட்டு. ஓகே, என்ன வந்தாலும் ஏற்றுக்காயம் தேடி மரணமாக இருக்கட்டும். ஓகே, வலி வேதனை கஷ்டம் நஷ்டம் எல்லாமே ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன். அஸ்பெக்டன்ஸ் மோடுக்கு ஏன்னா ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியில்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி நான் கஷ்டப்படணும். ஓகே, பட் 24 hours அட்லீஸ்ட் ஒரு 30 minutes எனக்கு ஒரு பீஸ் கிடைக்கும். அந்த பீஸை நீங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ. நீங்கள் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் சீக்ரெட்டிவாக மாறிட்டு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணி உங்களை சுற்றி இருக்கிற மனுஷங்களை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ நீங்கள் நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு. ஸோ நம்மளோட கஷ்டம் நஷ்டம் வலி வேதனை ஏன்னா நமக்குள்ளேயே இருக்கட்டும். நம்மளை பற்றி அடுத்தவங்கள்ட்ட சொல்லும்போது
அவங்க நம்மளோட எனர்ஜி லெவலை டவுன் ஆக்குவாங்க. ஸோ நம்மளோட ஆக்சுவலி நம்ம லைஃபே டோட்லி டவுன் ஆகி தான் இருக்குது. தென் நம்மளோட ப்ராப்ளத்தை இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லும்போது அவங்க இன்னும் நம்மளை டவுன் ஆக்கிடுவாங்க. ஸோ நமக்கு நம்மளோட எனர்ஜி லெவல் இம்பார்ட்டன்ட். நம்மளோட விஷயத்த நம்மளே ஃபேஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம், நம்மளோட சீக்ரெட்ஸ் வேறு யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் சீக்ரெட்டிவாக மாறிட்டு உண்டு, தென் சைலண்டாக மாறிட்டு உண்டு நம்ம சொல்லலாம். ஓகே, மோஸ்ட்லி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த அளவுக்கு நீங்கள் ஆக்சுவலி ஸ்பெஷல் கனெக்ஷன் ஆகும். இந்த அளவுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆக்கிறதுக்கான ஒரு ரீசன் என்னங்கன்னா, ஆப்போசிட் இருக்கிற பர்சன். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, ஆப்போசிட் இருக்கிற பர்சன் வந்து பயங்கர ஈகோ ஆட்டிடியூடு, நான் தான் எல்லாமே, நான் பிடிச்ச மொயிலுக்கு 3 கால், சுத்தமாக ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணாத ஒரு கேரக்டர் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ் உங்களை வந்து சேஞ்ச் ஆக்கிட்டு உண்டு. ஓகே, இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஈகோ. இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வரது இந்த பர்சனோட மைண்ட் ஆகும். ஈகோ 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 நான் யாருக்கு முன்னாடி தோற்று போயிடக்கூடாது. எல்லோரும் ஏன் முன்னாடி வேணால் தோற்று போகலாம், பட் நான் யாருக்கு முன்னாடி தோற்று போயிடக்கூடாது. நான் நினைக்கிறத நடக்கணும், நான் நினைக்கிற மாதிரி என் லைஃப்பை கொண்டு போகணும். ஆக்சுவலி நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறது இறைவன் ஆகும். ஓகே, பட் இங்கே பாதி பேர் ஈவோவும் ஆட்டிடியூடையும் தலைக்கு மரத்துக்கு வச்சுட்டு என்னோட லைஃப்பை நான் தான் லீட் பண்ணுவேன், என் லைஃப் நான் எதிர்பார்க்குற மாதிரியே நடக்கணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் சொல்லிட்டு தெரியுறாங்க. ஸோ அந்த நீங்கள் டீல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அதே எனர்ஜி தான். ஓகே 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 எனக்கு இங்கே என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, இந்த ஒரு பர்சனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நேகம் உண்டோ அதே ஸ்நேகம் இந்த ஒரு பர்சனுக்கு உண்டு. அதே ஃபீலிங்ஸ் அதே எமோஷன்ஸ் எல்லாமே இந்த ஒரு பர்சனுக்கு உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் அதை ஷேர் பண்ணிட்டுல நம்ம சொல்லலாம், இல்லைங்க அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லைன்னு நம்ம சொல்லலாம், இல்லைங்க ஓப்பனாக திறந்து சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா இந்த ஒரு பர்சன் எமோஷ்னலி பேலன்ஸ் ஆகும். உங்களுக்கு பல நாட்கள் டவுட் வந்திருக்கும். என்ன டவுட் அப்படின்னா, ஸ்நேகிங்கிறது எனக்கு மட்டும்தான் இருக்கும், இல்லைங்க நான் மட்டும்தான் இவனை ஆத்மார்த்தமாக ஸ்நேகிக்கணும், இவனுக்கு நம்ம மேலே ஃபீலிங்ஸோ எமோஷன்ஸோ ஒன்றுமே இல்லைன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஹோப் உண்டு. உங்களுக்கு உங்களோட இன்ட்யூஷன் மேபி கெய்ட் ஆகிருக்கலாம். இல்லை உனக்கு இருக்கிற ஸ்நேகம் ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு உண்டு, ஒன்றை மாதிரி அவங்களும் ஸ்நேகிக்கிறாங்க, அவங்க மேலே பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குன்னு உங்களோட இன்ட்யூஷன் கெய்ட் பண்ணியிருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சனோட பிஹேவியர் வந்து பக்கா ரூடாக இருந்திருக்கலாம். ஓகே, எமோஷ்னலி பேலன்ஸ்னால இவர் எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்தாலும் எவ்வளோ எமோஷன்ஸ் இருந்தாலும் அதை உள்ளுக்குள்ளே ஆள் சப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ப்ராக்டிக்கல் மைண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போகிற ஒரு கேரக்டராக இருந்திருக்கலாம். எனக்கு என்ன தோணும், உங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. அது என்ன டிஃப்ரென்ஸ் வேணா இருக்கலாம், காஸ்ட், ரிலிஜன், மேரிட்டல் அஃபேர், ரிலேஷன்ஷிப், இல்லைங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். ஸோ 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ்னால இந்த ஒரு பர்சன் உங்களை அஸ்பெக்ட் பண்ணிட்டு இல்லை, உங்கள் லவ்வை அஸ்பெக்ட் பண்ணிட்டு இல்லை, உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன் அஸ்பெக்ட் பண்ணிட்டு இல்லை, உங்களோட ஸ்நேகத்தை ஆள் அஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை நம்ம சொல்லலாம். ரெடி இல்லை. ஓகே, ஆளோட லைஃப் என்ன அப்படின்னா, என் லைஃப் நான் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கணும், அது நான் வரைகிற பார்க்குறது என் லைஃப் லீட் ஆகும்னு இவர் பல நாட்கள் யோசிச்சுட்டு உண்டு. அப்போ இவரோட மைண்ட் செட் என்னென்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, இவர் ஆக்சுவலி இவர் நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கணும்னு இவர் நினைக்கிற ஒரு கேரக்டர்னால உங்களுக்கும் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இவருக்கு உள்ளுக்குள்ள ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இருந்தாலும் டிஃப்ரென்ஸை வச்சுட்டு இவர் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை, உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை, இவர் ட்ரூ ஃபீலிங்கை உங்ககிட்ட சொல்லிட்டு இல்லை. ஓகே, அதுதான் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத் கோயினாக போகணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம ஃபீலிங்ஸை எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு அது மனசில் ஆகும். ஓகே, ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே சப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு வெளியே வந்து எனக்கு உனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது இந்த ரிலேஷன்ஷிப் என்றைக்கு ஒரு செப்பரேஷன் தான் வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆக்கிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சனோட ஈகோ ஆட்டிடியூட் உங்களை எமோஷனலி ரொம்ப டவுன் ஆக்கியிருக்கலாம், பல நாட்கள் ரொம்ப டவுன் ஆக்கியிருக்கலாம், பல ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, அதனால நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவைக்கே ஆகிருப்பீங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது இந்த வீடியோவில். ஓகே, அது மட்டும் இல்லாமல் மைண்டை கொண்டு யோசிக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, இப்போ நம்மளாம் நம்ம லைஃப்பில் ஒரு பர்சனை பிடிச்சிட்டு நமக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ஸோ அவங்களுக்காக நம்ம உயிரையும் கொடுப்போம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்போசிட் இருக்கிற பர்சன் எப்படின்னா, அவங்களுக்கு பிடிக்கலைங்கிறது 2வது பட்சம். ஓகே, தென் அவங்களோட மைண்ட் செட் ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஓகே, நமக்கு பிடிச்சிருக்குது, நமக்கு இது ஸ்நேகத்தை இப்போ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுமா, இந்த ஸ்நேகத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணனால என்னென்ன ப்ராப்ளம் வரும், நான் மேபி அவகிட்ட கொஞ்சம் ஸ்நேகத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு அவள் நமக்கு அடிக்ட் ஆகி அட்டாச்ட் ஆகிடுவா. ஓகே, மறுபடியும் என்கிட்ட கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கேட்பா, என்னே டிபெண்ட் பண்ணியிருப்பா. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக இவர் திங்க் பண்ணுற ஒரு கேரக்டர்னால இவர் ஃபீலிங்ஸ்க்கு எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இதை சப்ரெஸ் பண்ணிட்டு உண்டு, பேலன்ஸ் பண்ணிட்டு உண்டு, ஆளுக்குள்ளே பேலன்ஸ் பண்ணிட்டு உண்டு, அவனோட மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே,
இதில் ஒரு சில பர்சன்ஸுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ப்ரௌனியான ஒரு பர்சன் ஆகும். ஓகே, நான் தான் எல்லாமே, எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, என் கீழே எத்தனையோ பேர் இருக்காங்க, எல்லாமே என் கண்ட்ரோலில் தான் இருக்குது, நான் நினச்சா என்ன வேணாலும் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஈகோ ஆட்டிடியூட் ஒரு பர்சன் ஆகும். ஆளை ஹையாக நினைக்கிறாங்க, ஆளை பவராக நினைக்கிறாங்க. நம்ம நினச்சா எல்லாமே நம்ம அடைஞ்சிடலாம், நம்ம நினச்சா எல்லாமே நடத்திடலாம், இந்த மாதிரி நினைக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, தென் கரண்ட் സിറ്റുവേഷൻ ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிട്ടുണ്ട്. இதனால் செப்பரேஷன் ஆகிട്ടുണ്ട് அப்படின்னா இவரோட ஈகோவும் ஆட்டிடியூட்னால இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிട്ടുണ്ട്. வேறு நமக்கு தேர்ட் பார்ட்டி மாதிரி நமக்கு எதுவும் வரலாம். செப்பரேஷன் ஆகிறதுக்கான ஒரு ரீசன் இந்த ஒரு பர்சனோட ஈகோவும் ஆட்டிடியூடு. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஈகோவும் ஆட்டிடியூடையும் கொண்டு காட்டுறதுனால ரிலேஷன்ஷிப் கட்டாயம் நமக்கு வந்து ஒரு நல்ல அவுட்கம் கொடுக்காது. ஏன்னா நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு உண்டு, கஷ்டப்பட்டுட்டு உண்டு. பட் இவர் அந்த டைமில் ஈகோ ஆட்டிடியூடு வச்சுட்டு உண்டு. ஓகே, நான் இப்படி தான் இருப்பேன், நான் யாருக்கும் என்னை மாற்றிக்க மாட்டேன், எனக்கு கட்டாயம் எனக்கு ஒன்று சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயம் உனக்கு நான் கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயம் என் லைஃப்பில் வர வேண்டிய அவசியம் இல்லை, என் லைஃப் நான் எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கணும்னு பல நாட்கள் வேறு யூகம் ஆட்டிடியூடையும் காட்டிவிடும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஒரு பிளேஃபுல்னஸ் எனர்ஜி நின்றுட்டணும், உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஒரு என்ன சொல்கிறது, விளையாடிக்கணும்னு சொல்லலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஆப்போசிட் இருக்கிற போது ஒவ்வொரு நாள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டப்படும் போது, வலி அனுபவிக்கும் போது, வீடு அனுபவிக்கும் போது, ஐ டோன்ட் கேர், எனக்கு என்னோட வேலை இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட காரியம் இம்பார்ட்டன்ட், எனக்கு என் லைஃப் நான் நினச்ச மாதிரி தான் இருக்கணும், எனக்கு என்னோட சந்தோஷம் இம்பார்ட்டன்ட், என்னோட மைண்ட் என்னோட கண்ட்ரோல் இருக்கும், இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக இவர் நின்றுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். தென் உங்கள் சைடில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துருண்டு. ஸோ உங்கள் சைடில் நடந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது இந்த ஒரு பர்சனை ஹார்ட் பிரேக் ஆக்கிட்டு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் சீக்ரெட்டிவாக மாறிட்டு உங்களோட கேரக்டர் வச்சு, இப்போ உங்களோட கேரக்டராக இருக்கட்டும், உங்களோட பிஹேவியராக இருக்கட்டும், உங்களோட ஆட்டிடியூடாக இருக்கட்டும், ஸோ இதை வச்சு ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு ஒன்றும் மனசிலாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நீங்கள் கொடுக்குற ஒரு எனர்ஜிங்கிறது என்ன சொல்கிறது, இவருக்கு டவுட் வந்துட்டு உண்டு, கன்ஃபியூஸ் ஆகிட்டு உண்டு இப்போ. ஏன்னா நீங்கள் உங்களோட கேரக்டர்ஸில் சேஞ்சஸ் வந்துட்டு உங்களுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு உண்டு, நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. ஸோ ஆப்போசிட் இருக்கிற பர்சன் கன்ஃபியூஸ் ஆகிட்டு உண்டு, என்ன இப்படி சேஞ்ச் ஆகிட்டாங்க, இப்போ அவங்க மைண்டில் நம்ம இருக்கோமா இல்லையா, இப்படி மாறினாங்க, என்ன இருக்கும் அவங்க மைண்டில், இதை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி ஆள் கொலாப்ஸ் ஆகிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு. இப்போ இவருக்கு ஒரு பிடியும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் பயங்கர சீக்கிரட்டிவாக மாறிட்டு உங்களோட விஷயத்தை நீங்கள் யாருக்கிட்டே இப்போ ஷேர் பண்ணுறது இல்லை. நம்மளோட கஷ்டம், நஷ்டம், வலி, வேதனை, மரணம் எல்லாம் நமக்குள்ளேயே போகட்டும், 4 பேர்கிட்ட சொல்லி அவங்க இன்னும் நம்ம எனர்ஜி லெவலில் டவுன் ஆக்க வேணும். நம்மளோட எனர்ஜி நமக்குள்ளே இருந்துட்டு போகட்டும், சேஃப்டியாக இருந்துட்டு போகட்டும். கஷ்டம் நஷ்டம் தானே, அதை நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், அந்த லெவலுக்கு நீங்கள் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அப்போ இவருக்கு இப்போ உங்களை பற்றி ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு பிடியும் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப சைலண்டாக நீங்கள் மாறிட்டு உண்டு. ஓகே, உங்களோட ஃபீலிங்ஸ், எமோஷன் எதுவும் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணல, உங்கள் ஃபேஸ் பார்த்து வரைக்கும் இப்போ ஒன்றும் கண்டுபிடிக்கவும் முடியலை. ஸோ நீங்கள் டோட்டலாக சைலண்ட் ஆகிட்டு. ஸோ அவங்களுக்கான ஒரு ரீடிங் தான். ஓகே, அதர்வைஸ் நாட் ரெசனேட். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனில் வந்தாலுமே ஆள் டோட்டலாக ஸ்டக் ஆகிட்டு, உங்கள் மெம்பரில் ஸ்டக் ஆகிட்டு, ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு, பட் மென்டலி வெரி மூவ் ஆன் ஆகிட்டு. ஏன் அப்படின்னா இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுற விஷயம் என்னென்னா, எனக்கும் உனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, எத்தனையோ தூரம் நான் ஒன்றை விட்டு வேண்டாம், உன்னை வந்து தள்ளி வச்சாலுமே, ஆனால் நீயும் உனக்கு எனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே, ஆனால் நீயும் அவரை சேரும்போது தான் எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. எனக்கு ஏன் இந்த மாதிரி ஃபீல் ஆகுது, உனக்கு எனக்கும் என்ன பந்தம், இல்லைங்க உனக்கு எனக்கு என்ன சொந்தம், ஏன் வந்து நான் ஒன்றே திங்க் பண்ணிகிட்ருக்கேன், ஏன் என்ன சொல்கிறது, ஏன் உன் கூட நான் பேசாமல் இருக்கிறேன், இல்லைங்க நான் ஒரு செப்பரேஷன் இருக்கேன், இன்றைக்கி நீ என் லைஃப்பில் இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு ஏன் என் லைஃப் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லைன்னு இவருக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, அவரோட மைண்ட் இப்போவும் உங்களோட தாட் உண்டு. ஓகே, என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது, உங்களுக்குள்ளே எத்தனையோ டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், பட் 2 பேரும் சேரும்போது அந்த இடத்துல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். ஆப்ஷன்ஸ் உண்டு, பட் எந்த ஆப்ஷனும் இன்ட்ரெஸ்டட் கிடையாது, டோட்லி ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஏன் அப்படின்னா இவர் இப்போ டோட்லி ஹேங் ஆகிட்டு உண்டு, எனக்கு லைஃப்பில் என்ன நடக்குது, ஏன் எனக்கு அந்த ஒரு போர்ஷன்கிட்ட நான் ஸ்டக் ஆகிட்டு உண்டு, ஏன் எனக்கு அந்த ஒரு போர்ஷன் இல்லைங்க என் லைஃப் கம்ப்ளீட் ஆகாதா, ஏன் என் மைண்ட் எப்பவும் அந்த ஒரு போர்ஷனை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்குது, எனக்கும் அவங்களுக்கும் என்ன பந்தம், எனக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, பட் ஏன் எனக்கு வேறு யாரையும் சூஸ் பண்ண முடியல, இப்போ நான் என்ன சூஸ் பண்ணேன், இப்போ அந்த ஆப்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, இல்லைங்க என் லைஃப் இப்போ நான் சைலண்டாக இருக்கிறது பெட்டரா, இப்போ எனக்கு இப்போ கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக விட்டுடுங்க எல்லோரும், எனக்கு ஒரு பீஸ் இம்பார்ட்டன்ட், கன்ஃபியூஸ் ஆகிட்டு உண்டு ஆள்,
ലൈഫിൽ ടോട്ടലി സ്റ്റക്ക് ആയിട്ടുണ്ട്, ദെൻ കൺഫ്യൂസ് ആയിട്ടുണ്ട്. ദെൻ ഉங்களோட സൈലൻറ്റ് ஆளை ஹார்ட் பிரேக் ஆக்கிட்டு நம்ம சொன்னால் நான் பயங்கர பவரானவே, நான் மாஸ்டர், நான் நினைக்கிற மாதிரி தான் என் லைஃப் இருக்கும், இவரை ரொம்ப ஈகோ ஆட்டிடியூடையும் காட்டிட்டுடுன்னா இவரோட ஈகோ ஆட்டிடியூட் எல்லாம் டெத் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம். அது காரணம் என்னன்னா உங்களோட சீக்ரெட்டிவ் இவரை சேஞ்ச் ஆக்கிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஹாப்பின்னு கேட்டால் ஹாப்பி இல்லை, மாஸ்டர் தான். அவரும் என்ன தான் மாஸ்டராக இருந்தாலும் மனுஷன் தானே, அவருக்கு ஃபீலிங்ஸ் எமோஷன் வெளியே வேணால் மாஸ்டர்னு காட்டிட்டு தெரியலாம். பட் ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகம் வரும்போது யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, தென் சேடு தான், டிப்ரெஷன் தான், பெயின் உண்டு, இல்லாமலாம் கிடையாது. பட் காட்டிக்க மாட்டாங்க. ஆக்சுவலி இது ஒரு ப்ரொபோசல் இவரோட ட்ரூ செல்ஃபை காட்டிட்டு இல்லை, இவரோட உண்மையான ஸ்நேகம், இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவுமே இவர் காட்டிட்டு பல தடவை உங்ககிட்ட மாஸ்க் அணைஞ்சு நின்றுட்டு எனக்கும் உனக்கும் ஒன்றும் இல்லை, நீ தான் தேவையில்லாமல் ஏதோ கற்பனை வளர்த்துட்டு இருக்க, நீ தான் என் மேலே ஓவர் அடிக்டடாக இருக்க, நீ தான் என் மேலே ஓவர் அட்டாச்சாக இருக்க, பட் எனக்கும் உன் மேலே எதுவுமே இல்லை, நீ மைண்டை மாற்றிக்கோ, இல்லைங்க உன் மைண்டை டைவெர்ட் பண்ணு, சும்மா என்ன இதுலேயே நீ இருக்காத. பல நாட்கள் உங்ககிட்ட இவர் ஷேர் பண்ணிட்டு உண்டு. பட் இவர் மாஸ்க் அணைஞ்சு இவர் உங்ககிட்ட பிகேவ் பண்ணி உண்மையாக என்னடா இவருக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு, உங்களுக்கு இருக்கிற ஈக்குவல் ஸ்நேகமும் உண்டு. ஓகே, இன்னொரு பர்சன் டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை வச்சு பல நாட்கள் இன்னொரு பர்சன் உங்களை அஸ்பெக்ட் பண்ணிட்டு இல்லை நம்ம சொல்லலாம். இவர் அப்படி உங்களை அஸ்பெக்ட் பண்ணிட்டு இல்லை அப்படின்னா இவர் லைஃப்பில் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைஃப்பில் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்ம லைஃப் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையவே கிடையாது. நம்ம லைஃப் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கவே இல்லை. நம்ம லைஃப் நம்ம யூனிவர்ஸ் நினைக்கிற மாதிரி தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. நம்ம லைஃப்பில் தெரியாது நம்ம எப்போ யாரை மீட் பண்ணுவோம், நம்ம லைஃப்பில் எப்போ யார் என்ட்ரு ஆகிறோம் நமக்கு தெரியாது. ஓகே, அப்போ இந்த ஒரு பர்சன் லைஃப்லேயே நீங்கள் என்ட்ரு ஆகிட்டு உண்டு, அது நீங்களும் இந்த பர்சனை மீட் பண்ணணும், ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணும். மேபி உங்களோட தலையெழுத்தாக இருக்கலாம், நீங்கள் அவங்களோட தலையெழுத்தாக இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் உங்களை அஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ரெடியே கிடையாது. ப்ராக்டிக்கல் மைண்டில் அஸ்பெக்டன்ஸ் இவர் வந்துட்டும் இல்லை. பட் நவ் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணாங்க நம்ம சொல்லலாம். இவரோட கேரக்டரில் ஒரு சேஞ்சஸ் வரும். ஈகோ ஆட்டிடியூட் முக்கியம் இருக்கிறவங்களோட கேரக்டர் சேஞ்ச் ஆகும், திருந்துவாங்க. இவர் திருந்துற டைமில் அஸ்பெக்டன்ஸ் ஒரு மூடுக்கு வருவாங்க. ஓகே, நீங்கள் அவைக்கன் ஆன மாதிரி ஆப்போசிட் இருக்கிற பர்சன் அவைக்கன் ஆவாங்க. ஓகே, சேடு தான். என்ன அப்படின்னா ஆளுக்கு தெரியும் ரிலேஷன்ஷிப் கரண்ட் சுச்சுவேஷனில் நஷ்டப்பட்டு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் நம்ம தான். நம்மளோட ஈகோ ஆட்டிடியூடையும் வச்சு நம்ம ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு உண்டு. இந்த அளவுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் இந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஆக்சுவலி ஹோப் உண்டு. ஓகே, பட் ஆளோட மைண்ட் செட்டில் ஆள் நெகட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி நான் இப்படி நடந்திருக்கேன், நான் அப்படி நடந்திருக்கேன், ஈகோ ஆட்டிடியூடே வச்சு நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப்பை நீ ஒர்க் பண்ணாலும் ஹோப் இல்லைன்னு சொல்லிட்டு ஆள் நெகட்டிவில் இருக்கிறாங்க நம்ம சொல்லலாம். ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட ஃபைட் போடுறாங்க. வேண்டாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, மறுபடியும் நம்ம போயாச்சு, நம்ம ஈகோ நம்ம கட்டாயம் நம்ம கேவலப்படுவோம். ஓகே, நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்பாயில் ஆகி போகக்கூடாது. நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட ஃபைட் போடுறாரு. பட் என்ன இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல, பயங்கர சேடு தான். ரிலேஷன்ஷிப் நஷ்டப்பட்டு போடுதுன்னு நினச்சி ரெக்ரெஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி நடந்துக்காமல் இருந்திருக்கலாம், ஈகோ ஆட்டிடியூடே காட்டாமல் இருந்திருக்கலாம். ஓகே, ஏன் அப்படின்னா இன்றைக்கி ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போச்சு. பட் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் இல்லாமல் என்னால் ஜீவிக்க முடியல. ஓகே, எனக்கு அவங்க கூட எனக்கும் உனக்கு எத்தனையோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் உன் கூட மேபி ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக இருக்கலாம், இல்லைங்க சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கலாம். நீ என் லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும்னு என் மைண்டோ ஹார்ட்டோ ஆசைப்படுது. ஸோ அதனால் நீ நான் கட்டாயம் நம்ம ரெண்டு பேரும் கட்டாயம் சேர வேண்டிய ஆட்கள் ஆகும். நம்ம பிரிஞ்சு போகிற ஒரு ஆட்கள் கிடையாது. இவருக்கு அது ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு டிசைர் ஆகும். இப்போ என்ன அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நடந்ததெல்லாம் போட்டு முடிஞ்சதெல்லாம் போட்டு தப்பி என் மேலே தான் இருக்குது, ஈகோ ஆட்டிடியூடை வச்சு நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு உண்டு. நடந்ததெல்லாம் போட்டு பட் இந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகணும், ஒரு மறுபடியும் ஒரு நீ நான் செய்யணும்னு இவருக்கு டிசைர் உண்டு. அது டிசைர் ஆகும். பட் ஆக்ஷன் மோடில் ஆள் இறங்கலை, ஆசை உண்டு. ஓகே, நீ நான் நடந்தது முடிஞ்சதெல்லாம் போட்டு நீ நான் செய்யணும், மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு கடைசி வரைக்கும் நீ என் லைஃப்பில் வேணும். ஏன்னா என் லைஃப்பில் எத்தனையோ பேர் இருந்தாலும் என்னோடய ஹார்ட் ஆசைப்படுறது ஒன்று தான். உனக்கு எனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும், பட் நீ இல்லாமல் என் லைஃப்பில் என்னால் ஜீவிக்க முடியல. அட்லீஸ்ட் என் லைஃப்பில் நீ கட்டாயம் லைஃப் லாங் வேணும்னு இவருக்கு அந்த தாட்ஸ் உண்டு. ஆனால் டிசைர் ஆகும்.
ஓகே. பட் ஆக்ஷன் மோட்ல ஆள் இறங்கிட்டு ஆக்ஷன் கார்டு நமக்கு வந்திருக்குது. ஓகே. என்ன மேபி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். மேபி நீங்கள் இந்த போஸ்ட் ட்ராவல் பண்ண டைம் மீட் பண்ணியிருக்கலாம். மேபி நீங்கள் ஒர்க் பண்ணுற பாஸாக இருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷனை ஆள் ரிலேஷன்ஷிப்பை டோட்டலாக சரண்டர் பண்ணிட்டு உண்டு. ஓகே. ஆக்சுவலி என்ன சொல்கிறது, ஆள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா ஆள் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி நெகட்டிவாக நிற்கிறாங்க இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில். நெகட்டிவ் மீன்ஸ் ஆள் பண்ண தப்பை நினச்சி ஆள் ரெக்ரெஷன் ஃபீல் ஆகுறாங்க. ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள்லாம் போட்டு ஓவர் திங்கிங் பண்ணி நான் இப்படி பண்ணிட்டேனே என்னோட ஈகோ ஆட்டினோட என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் ஆள் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. அது நம்ம டோட்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டு உண்டு. ஓகே. பட் ஸோ அதனால் டோட்டலாக ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ண. மேபி யூனிவர்ஸ் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். நான் சொன்னேன்ல, இந்த ஒரு பர்சன் ஃபஸ்ட்டு உங்களை அஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நவ் அஸ்பெக்டன்ஸ் 3 பேர் வந்துட்டு உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவரோட ஈகோ ஆட்டிடியூட நீங்கள் டெத் ஆக்கிட்டு உண்டு நம்ம சொல்லலாம். இங்கே கொடுக்குற ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் சீக்ரெட்டி நேச்சர் ஆப்போசிட் இருக்கிற பர்சனை சேஞ்ச் ஆக்கிட்டு நம்ம சொல்லலாம். டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஈகோ ஆட்டிடியூடு நான் தான் பெரியவன் அப்படின்னா இவர் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு. அது டிவைனோட இன்டர்ஃபரன்ஸ் நம்ம சொல்லலாம். நீங்கள் ஆத்மார்த்தம் நம்பக்கூடிய ஒரு தெய்வத்தோட இன்டர்ஃபரன்ஸ் நம்ம சொல்லலாம். அது ஆப்போசிட் இருக்கிற பர்சன் எவ்வளோ கல்லாகவே இருக்கட்டும் சேஞ்ச் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. பட் நான் எந்த ஆக்ஷனும் எடுக்க போகல, நான் எந்த முடிவும் எடுக்க போகல. பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு எல்லாம் தெய்வம் நினைக்கிற மாதிரி நடக்கட்டும், எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும். ஓகே. பட் என்னதான் நம்ம தெய்வத்துக்கிட்ட ரிலேஷன்ஷிப்பை சரண்டர் பண்ணாலுமே நமக்கு ஆக்ஷன் மோடில் வரக்கூடிய டைம் வந்து ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. பட் இவரை லெட்கோ பண்ணிட்டு சரண்டர் பண்ணிட்டு தெய்வத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும். நம்ம சொல்லக்கூடிய வைப்ரேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இவர் உங்ககிட்ட கிளாரிட்டி கொடுப்பாரு. எதிர்பார்க்குற ஒரு ஸ்டெபிலிட்டியும் கிடைக்கும், கமிட்மெண்ட்டும் கிடைக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு இன்னொரு பர்சனோட மைண்ட் செட்டில் இவர் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு இவர் வாட்ச் பண்ணுறாரு. பட் இவருக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் இந்த அளவுக்கு உங்களை மிஸ் பண்ண நம்ம சொல்லலாம். இவரோட மைண்டில் ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணும். தென் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும், ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். இவர் ஏதோ உங்ககிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவரோட உண்மையான ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இது வரைக்கும் இவர் ஷேர் பண்ணலாம் அப்படின்னா இவர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ இவர் உங்களை பற்றி ஸோ உங்கள் சைடு திரும்பி பார்த்தாச்சுன்னா இங்கே உங்கள் சைடில் நீங்கள் பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. நீங்கள் மேபி சோஷியல் மீடியாவில் பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ உங்கள் லைஃப்பில் இப்போ என்ன நடக்குன்னு எதுவுமே இவருக்கு தெரியலை. ஓகே. ஆனால் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கணும். பட் உங்கள் சைடு உங்கள் சைடு வந்து கேட் க்ளோஸாக இருக்கிறனால ஸோ இவருக்கு இப்போது நம்ம போனால் நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடுமோ, ஸோ அந்த ஒரு பயமும் உண்டு. பட் என்ன இருந்தாலும் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகே. ஆக்ஷன் கார்டு வந்ததுக்கு நமக்கு இது வரைக்கும் அவர் கிளாரிட்டி கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியும் கொடுப்பாங்க, ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் கிடைக்கும். நம்ம சொல்கிற வைப்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஓகே. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் 7 days இந்த பர்சன் உங்களை நேரில் வந்து பார்க்கறதுக்கான 7 daysலேயும் 7 weeksலேயும் இல்லைங்க 7 hoursலேயும் நேரில் வந்து மீட் பண்ணி சில விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ இதான் இந்த பர்சனோட கரண்ட் எனர்ஜி. தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட்னா ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 111 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட், 222 இம்பார்ட்டன்ட். ஓகே. 111, 222 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். பி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஜே லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் நேம்லேயே அவங்க நேம்லேயே இந்த லெட்டர்ஸ் இருந்தால் கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அது தவிர்த்து நமக்கு இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 important, 6 important, 7 important, 8 important, 9 important, 12 important, 16 important, 17 important. ஓகே. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ லாஸ்ட் மீட் பண்ண டேட்டோ இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கரெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் அவங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.